கேரளா ஸ்டைல் சிக்கன் ஸ்டியூ ரெசிபி செய்ய போறேன். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாயில தேங்காய் எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து மெல்லிசா நறுக்குன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. பொடியா நறுக்குன பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. நறுக்குன உருளைக்கிழங்கு கேரட் கறிவேப்பிலை சேர்த்து கலந்து விடுங்க. சிக்கன் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு இடிச்ச மிளகு சேர்த்து சிக்கனை 5 நிமிஷம் வேக விடுங்க. திக்கான தேங்காய் பால்ல தண்ணி சேர்த்து டல்யூட் பண்ணி சேர்க்கிறேன். கடாயை மூடி வச்சு 15 நிமிஷம் வேக விடுங்க. கரண்டி வச்சு உருளைக்கிழங்கு லைட்டா மசிச்சு விடுங்க. இப்போ ஸ்டோவை குறைச்சி வச்சு திக்கான தேங்காய் பாலை சேர்த்து லைட்டா கிண்டுங்க. கரம் மசாலா தூள் சேர்த்து தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்தி மெல்லிசா நறுக்குன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. முந்திரி பருப்பு சேர்த்து ரெண்டையும் பொன்னிறமா வறுத்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை சிக்கன்ல சேர்த்து மூடி 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரா கேரளா ஸ்டைல் சிக்கன் ஸ்டியூ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க இட்லி தோசை ஆப்பம் கூடலாம் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும்.